சுட சுட பிரியாணியை நல்ல காரமான கத்திரிக்காய் கறியோடு சேர்த்து சாப்பிடையில எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கத்திரிக்காவை பல விதமாக பண்ணினா கூட எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு பச்சடி எப்படி பண்ணினாலும் இந்த பிரியாணி கத்திரிக்காவை அடிச்சிக்கவே முடியாது. இதோட ரெசிபியை தான் இன்றைக்கி நம்ம ரிலாக்ஸ் ரெசிபீஸில் பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிளான மெத்தட்லேயே செஞ்சிடலாம். சின்ன குழி கரண்டிக்கு ஒரு கரண்டி அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுத்தப்பருப்பு சேர்த்துக்கலாம். நல்ல 1/2 டீஸ்பூன் அளவுக்கு முழு மிளகு சேர்த்துக்கணும். 1 டீஸ்பூன் ஜீரகம், ஒரு 1/4 டீஸ்பூன் வெந்தயம், இதோட 3 இனுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கிறோம். இது நல்லா பொரியட்டும். இதுக்கு எண்ணெய் கொஞ்சம் தாராளமாகவே நம்ம விட்டுக்கலாம். 2 பெரிய பல்லாரி நீளமாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அதோட சின்னதாக ஒரே ஒரு தக்காளி, ஒரு பச்சை மிளகாய் இதை சேர்த்து வதக்கிக்கலாம். பிரியாணி கத்திரிக்காய்க்கு பார்த்திங்கன்னா இப்போ கத்திரிக்காவை எண்ணெயில் பொரித்து எடுத்து சேர்ப்பாங்க, இல்லை தனியாக வதக்கி கூட சேர்ப்பாங்க. ஆனால் இன்றைக்கி நம்ம கத்திரிக்காவை டேரெக்டாக சேர்த்துக்க போகிறோம். நல்ல நீளமாக கொஞ்சம் அகலமாக இருக்கிற மாதிரி கத்திரிக்காவை கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். வெங்காயம் 3/4 பதம் வதங்கினாக்கில் நம்ம இந்த கத்திரிக்காவை சேர்த்துடலாம். இந்த நீல கத்திரிக்காய் வெள்ளை கத்திரிக்காய் விட வைலட் கலர் கத்திரிக்காய் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதில் 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு நல்ல எண்ணெயிலேயே வதக்கி விடணும். அடியெல்லாம் பிடிக்காது, ஏன்னா நம்ம ஒரு துண்டு தக்காளி சேர்த்துருக்கோம் பார்த்திங்களா. நல்லா வதக்கி விடணும். குறைஞ்சது ஒரு 4-5 நிமிஷமாவது எண்ணெயில் வதங்கணும். இந்த அளவு வதங்கின பிறகு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1 டீஸ்பூன் காரமான மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துருக்கேன். கலருக்காக தான் காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்க்குறோம். இதையும் வதக்கி விட்டுக்கலாம். ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளி ஊற போட்டு வச்சுருக்கேன். இதுக்கு புளியோட புளிப்பு தான் ஜாஸ்தியாக இருக்கணும். தக்காளி அதனால தான் நம்ம நிறைய சேர்க்கலை. புளி தண்ணியை கட்டியாக கரைச்சி சேர்த்துக்கலாம். இதோட ஒரு கப் போல் தண்ணி விட்டுட்டு அப்படியே மீடியம் ஃப்ளேமில் போட்டுடலாம். கத்திரிக்காய் வெந்து வரட்டும். இதுக்கு கத்திரிக்காவை நீளமாக வெட்டணும், ஆனால் அதே சமயம் அகலமாக இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு உடஞ்சி போகாமல் இருக்கும். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலை இதை ஒரு பேனில் சேர்த்துக்கலாம். வறுத்த வேர்க்கடலையாக இருந்தால் லேசாக சூடு வர்ற அளவுக்கு வறுத்தா போதும். வறுக்காத வேர்க்கடலைனா நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. கடலை வறுப்பட்டாக்கில் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எள்ளு சேர்த்துக்கணும். வெள்ளை எள்ளு, ப்ரௌன் எள்ளு எதுனாலும் சேர்த்துக்கலாம். நம்ம எந்த எள்ளு சேர்க்குறோமோ அதை பொறுத்து கிரேவியோட கலர் இருக்கும். நம்ம ஏற்கனவே வேர்க்கடலை வறுத்த பாத்திரம் பார்த்திங்களா, எள்ளு சேர்த்த உடனேயே பொரிஞ்சிடும். உடனே எடுத்துடணும். இதை மிக்சியில் திரிச்சோ இல்லது அரைச்சோ எடுத்துக்கலாம். தண்ணி சேர்த்து அரைச்சி கூட எடுத்துக்கலாம். இன்றைக்கி நான் எடுத்திருந்தது 1/2 கிலோ அளவுக்கு கத்திரிக்காய். அதில் இதை சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் கொடுத்துடணும். உப்பு காரம் செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு நல்ல லோ ஃப்ளேம் இருக்கிறதுலே குறைஞ்ச தீயில் ஒரு 20 நிமிஷம் போட்டு வைங்க. அப்போ தான் உங்களுக்கு இந்த கத்திரிக்காய் எண்ணெய் பிரியும். என்னடா அவ்வளோ நேரம் போட்டு வச்சா கத்திரிக்காய் கூலாகிடாதா அப்படின்னா, உங்களுக்கு கத்திரிக்காய் கூலாகாது. இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு பிரியாணிக்கு வச்சு சாப்பிட்ற மாதிரி சூப்பராக கிடைக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.